மாதா தொலைக்காட்சியின் இன்றைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஒளிபரப்ப உதவுபவர்கள் புனித காணிக்கை அன்னை சபையின் அருட்சகோதரிகள், கோயம்புத்தூர். கடவுளின் மாபெரும் கிருபையாலும் இரக்கத்தாலும் பராமரிப்பினாலும் வழிநடத்துதலினாலும் காலத்தை வென்று கண்டங்களை கடந்து கல்வெட்டாய் நிலைத்து நின்று உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்ற இறை வார்த்தைகளுக்கு வாழ்வாலும் வார்த்தையாலும் பிறரன்பு பணிகளாலும் உயிரோட்டம் கொடுத்து பிறரன்பு கட்டளையின் உயிருள்ள போதனையாக சான்று பகர்ந்து வரும் எமது பிரான்சிஸ்குவின் புனித காணிக்கை அன்னை சகோதரிகள் சபையானது 1853 ஆண்டு நவம்பர் திங்கள் 21 நாள் கோவை மறை மாவட்டத்தின் புண்ணிய பூமியாம் கரும்பத்தம்பட்டியிலே பாரிஸ் மறைபரப்பு பணியாளர் சபையை சார்ந்த இறை ஊழியர் ஜோசப் லூயிஸ் ரவேல் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது. துறவு வாழ்வை பற்றி அறியாத படிப்பறிவில்லாத பாமர பெண் சவரியம்மாள் தூய ஆவியானவரின் தூண்டுதலால் தாமும் அருள் பணியாளராக வேண்டும் என்ற தமது விருப்பத்தை இறை ஊழியரிடம் எடுத்துரைக்க, அவரும் இது கடவுளின் திருவுளம் என்று உணர்ந்து 3 வயதில் அன்னை மரியாள் தன்னையே காணிக்கையாக்கிய திருவிழா அன்று புனித ஜெபமாலை அன்னையின் சந்நிதியில் இப்புதிய சபைக்கு வித்திட்டு எமது சபையை இறைவனின் கரங்களில் அர்ப்பணித்தார். சவரியம்மாளின் ஆன்மீகத்தையும் தியாக வாழ்வையும் அர்ப்பணத்தையும் பார்த்து மேலும் 3 இளம் பெண்கள் தங்களை இப்புதிய காணிக்கை அன்னை சபையில் இணைத்தனர். இவ்வருள் சகோதரிகளின் எளிய வாழ்க்கை முறையும் பொதுநல சேவைகளும் சுற்றுவட்டாரமெங்கும் பரவ மேலும் பல இளம் பெண்கள் எம் சபையில் வந்து சேர எம் சபை ஆள்போல் வேரூன்றி மென்மேலும் வளர்ச்சி பெற துவங்கியது. புனித காணிக்கை அன்னை சபையின் நிறுவனர் இறை ஊழியர் ஜோசப் லூயிஸ் ரவேல் அவர்களின் நினைவு நாளில் அச்சபையின் அருட்சகோதரிகளின் பணி சிறக்க வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்வோம்.